நல்லூர் கந்தனுக்கு இன்று கொடியேற்றம் நடந்த அதிசயம் குவியும் பெருந்திரளான மக்கள். மஹிந்த அரசுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த கஞ்சிபாணி இம்ரான் அனுர அரசு அம்பலப்படுத்தும் ரகசியம். கோவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட விபரீதம், 7 பேர் பலி. அடுத்த ஜனாதிபதி ஒரு சிறை கைதியாம். மஹிந்தவும் கோட்டாபயவும் வரிசையில். அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து, யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். संवत्सराणां मध्ये इदानीं वराहोवर्षणामदंवत्सरे दक्षिणायने ज्येष्ठामासे आषाढस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य अखिलचराचर जगत्पञ्चकृत्यादिकारणस्य भगवान् सुब्रह्मण्यपरमेश्वरस्य परिपूर्ण अनुग्रह प्रसादेन फलसिद्ध्यर्थं विशेषतः श्रावणमास अमावास तीर्थान्त पञ्चविंशतिदिन सेवार्थं வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. இன்று காலை 8:15 மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றதைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. கொடியேற்ற நாளான இன்று முதல் நல்லூர் சுற்றுவட்டாரம் முழுவதும் ஆன்மீக பக்தி பெருக்குடன் களை கட்டத் தொடங்கியுள்ளது. இலங்கையை விட்டு தப்பி ஓடிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிபாணி இம்ரான் இன்னும் சில நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தற்போது இத்தாலியில் உள்ள அவரை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இன்டர்போல் பிடியாணையின் கீழ் தேடப்பட்டு வரும் 58 குற்றவாளிகளை இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கஞ்சிபாணி இம்ரான் முந்தைய மஹிந்தவின் ஆட்சியில் இருந்தபோது அரசியல் பிரமுகர்கள், ஆபத்தான குற்றவாளிகள் மற்றும் பல நபர்களுடன் தொடர்புகளை பேணியுள்ளார். இது அந்த காலகட்டத்தின் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி குறித்து கேள்விகளை எழுப்புகின்றது. இன்டர்போல் பிடியாணையின் கீழ் தேடப்பட்டு வந்த பல முக்கிய பாதாள உலக மற்றும் வர்த்தக குற்றவாளிகள் உட்பட 58 ஆபத்தான குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். பெரும் குற்றவாளிகள் வலையமைப்பின் தலைவர்களை அரசாங்கம் தற்போது குறிவைத்து அவற்றை அகற்றி வருகின்றது. இந்த முயற்சிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்த இருக்கின்றது. மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பாரிய முயற்சிகள் தேவைப்பட்டது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியின் மேலாதிக்கத்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பீகாரின் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை சுமார் 50,000 பக்தர்கள் கோவிலில் திரண்டிருந்த நிலையில் கோவில் வளாகத்தில் மின்சார கம்பியொன்று அறுந்து விழுந்ததால் மக்கள் அச்சத்தில் ஓடிய போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. 12 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் காயமடைந்த 12 பேர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் 4 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏனைய 3 பேரை அடையாளம் காணும் பணி நடந்து வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக சிலர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் பீகார் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். பீகார் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 7 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவில் சுற்றுப்புற சுவர்கள் இடிந்து விழுந்ததாகவும் மின்கம்பங்கள் சரிந்து
சரிந்து விழுந்து பக்தர்கள் மீது மின்சாரம் பாய்ந்ததாகவும் தவறான தகவல்கள் பரவியமையினால் மக்கள் அலறியடித்து ஓடியதாகவும் இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அரசு சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலும் நிவாரணத் தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி சிறைக்குள் இருந்து தெரிவாகலாம் என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவரே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவை மக்கள் தெரிவு செய்வார்கள். அவரை ஜனாதிபதியாக்குவதற்கு பொதுஜன பெரமுன தீவிரமாக செயற்படும். அனுர அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சிறையில் அடைக்கும் நோக்கத்துடன் செயற்பட்டு வருகின்றது. எமக்கு அது பிரச்சினை இல்லை. நீதித்துறையின் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. எம்மிடம் எஞ்சியிருப்பது நீதித்துறையின் மீதான நம்பிக்கை மாத்திரமே. எனவே நாமல் ராஜபக்சவையும் சிறையில் அடைத்தாலும் கூட சிறையில் இருந்தே அவர் ஜனாதிபதியாவதற்கு நாங்கள் அயராது பாடுபடுவோம். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கும் பிரச்சாரத்தில் முதற்படியாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அனுராதபுரத்தில் மாபெரும் மக்கள் பேரணி ஒன்றை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். யாரும் எதிர்பாராத அளவில் பெருமளவான மக்கள் கூட்டத்தை அந்த பேரணியில் காண முடியும். இதனூடாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவுக்கு அவர்கள் தமது ஆதரவினை வெளிப்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகியதற்கு பின்னர் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதயன் கம்மின்பல தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகினால் உடனடியாக அவருக்கு எதிராக நீதித்துறையை அவமதித்ததற்கான வழக்கு தொடர வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக ஜனாதிபதி பாரிய பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும். அவற்றிலிருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. சட்டத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு நாங்கள் மிக கவனமாக பேசிய போதும் நீதிமன்ற அவமதிப்புக்காக என் மீது தற்போதைய அரசாங்கம் 4 முறை விசாரணைகளை நடத்தியுள்ளது. எனவே ஜனாதிபதி பதவியிலிருந்து அனுரகுமார திசாநாயக்க விலகியதும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். நல்லூர் கந்தனுக்கு இன்று கொடியேற்றம். நடந்த அதிசயம், குவியும் பெருந்திரளான மக்கள். மஹிந்த அரசுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த கஞ்சிபாணி இம்ரான். அனுர அரசு அம்பலப்படுத்தும் ரகசியம். கோவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட விபரீதம். 7 பேர் பலி. அடுத்த ஜனாதிபதி ஒரு சிறை கைதியாம். மஹிந்தவும் கோட்டாபயவும் வரிசையில். அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம்.